குட் மார்னிங். யூஜிடிஆர்பி சிலபஸில் பார்த்தீங்கன்னா 10th யூனிட்டில் வந்து ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம இன்றைக்கி வந்து ப்ராபபிலிட்டி தியரியில் வந்து இதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின் தான் பார்க்க போகிறோம். A speaks truth in 75% and B in 80% of the cases, then percentage of cases which they are likely to contradict each other is option A 15%, 20%, 35%, 60%. அதாவது இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, ஏ வந்து ஸ்பீக்ஸ் ட்ரூத் 75% உண்மை பேசுகிறாங்க, அண்டு பி வந்து 80% ஆஃப் த கேசஸ். த பர்சன்டேஜ் ஆஃப் கேசஸ் விச் தே ஆர் லைக்லி டு கான்ட்ரடிக்ட் ஈச் அதர். ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க கான்ட்ரடிக்ட்னா ஆப்போசிட்டில் பேசுகிறாங்க. அதாவது ஒருத்தங்க உண்மை பேசுனா இன்னொருத்தங்க பொய் பேசுகிறாங்க, அதான் கான்ட்ரடிக்ட். இன்னொருத்தங்க உண்மை பேசுனா அடுத்தவங்க பொய் பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போது ரெண்டு இது இருக்குது ப்ராபபிலிட்டி, ஏ அண்ட் பி ரெண்டு பேரோடது. ஃபஸ்ட் ஒன் வந்து ஏக்குள்ளே தான் நான் P1 எடுத்துக்கிறேன் 75%, அப்போ 75/100. நெக்ஸ்ட்டு பிக்குள்ளது P2 எடுத்துக்கிறேன் 80%, 80/100. தென் பார்த்தீங்கன்னா கான்ட்ரடிக்ட் டு ஈச் அதர், அப்போ ப்ராபபிலிட்டி P. உண்மை ட்ரூத்து உண்மை பேசுகிறதுக்கு P1. ஒரு ஆள் உண்மை பேசுனா அடுத்த ஆள் போய் பேசும், அப்போ P2க்கு 1 - P2. அதே மாதிரி அடுத்தது P2 இன்னும் பேசுனா P1 வந்து போய் பேசுது, 1 - P1. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்முலா எழுதிட்டு இப்போ இந்த வேல்யூவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த ஃபார்முலா நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதை சிம்பிளை பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்ப்போம். அடுத்து நான் வந்து இது என்ன பண்ணுறேன்னு இதை சால்வ் பண்ணுறேன். இந்த கழிச்சல் இந்த மாதிரி கிடைக்குமா, அடுத்தது கேன்சல் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும். அதை சிம்பிளை பண்ணும்போது நமக்கு 35% பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.